காலையில் விருட்டென சென்ற செழியன் இரவு 10 மணியாகியும் வீட்டிற்கு வரவில்லை. யாழி அவனின் வரவை எதிர்பார்த்து நடுக்கூடத்திலேயே அமர்ந்திருக்க நேரம் போனதை தவிர செழியன் வரவில்லை. ஒரு கட்டத்தில் தூங்கியே விட்டாள் யாழி. அசோக் அழுகவும் பால் எடுக்க கிச்சனுக்கு வந்த ரோஜா யாழி தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு முதலில் அழுது கொண்டிருந்த மகனுக்கு பால் பொட்டியில் பாலை ஊற்றி கொடுத்துவிட்டு யாழி அருகில் வந்து, யாழி யாழி என்று சத்தம் கொடுத்தாள். சொல்லுங்க அண்ணி என்று தூக்கத்திலேயே யாழி பேசவும், யாழி எழுந்துரு, போய் உங்கள் ரூமில் படுத்து தூங்கு. ஏன் இங்கனையே தூங்கிட்டு இருக்க என்று ரோஜா கேட்க எழுந்து அமர்ந்த யாழி, இன்னும் அவர் வரல அண்ணி என்று சொல்லவும், இன்னுமா வரல? ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியது தானே? 2 மணி ஆக போகுது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இது வரைக்கும் இப்படிலாம் பண்ணதே இல்லை. உங்களுக்குள்ள எதனா சண்டையா யாழி என்று சந்தேகமாக கேட்டாள் ரோஜா. அண்ணி அது அது என்று தயங்கிய யாழி பின் காலையில் நடந்ததை சொல்லிவிட்டாள். என்ன யாழி இப்படி பண்ணிட்ட? நீ படித்த பிள்ளை தானே, அவங்கிட்ட அப்படியா பேசுவ? அவன் மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கும். தெருவில் நின்று எல்லாருக்கும் காட்சியாக இருக்க செழியன் எப்பவும் விரும்ப மாட்டான். அதான் உங்ககிட்ட அப்படி பேசியிருப்பான். அதை புரிஞ்சுக்காம வார்த்தையை விட்டுட்டியே. அதான் அவன் வீட்டுக்கே வரல போல என்று ரோஜா கவலையாக சொல்லவும் யாழியின் கண்கள் கலங்கியது. அதை கவனித்த ரோஜா, சரி சரி அழுவாத, நீ போய் உங்கள் அறையில் இரு, நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன். அவன் எடுத்தா வர சொல்கிறேன், இல்லைன்னா காலையில் அவனே வந்துடுவான் என்று அவளை அறைக்கு அனுப்பி வைத்த ரோஜா பெருமூச்சு விட்டு அறைக்கு வந்து ஃபோனை எடுத்து செழியனுக்கு கால் செய்தாள். செழியன் காலை அட்டன் செய்யாமல் இருக்க மீண்டும் மீண்டும் கால் செய்ய காலை அட்டன் செய்த செழியன், என்னக்கா இத்தனை முறை கூப்பிட்ருக்க, எதுனா அவசரமா என்று செழியன் பதட்டமாக கேட்டான். ஒன்றுமில்லை தம்பி, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வராமல் இருக்க? யாழி மேசையில் உட்காந்து உன்னையவே எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீ என்னன்னா சாவகாசமாக ஃபோன் எடுக்கிற. இத்தனை வருஷத்தில் இப்படியெல்லாம் பண்ணதில்லையே. என்ன தம்பி புதுசு புதுசாக கற்றுக்கிற? என்ன பழக்கம் இது என்று கோபமாகவே கேட்டாள் ரோஜா. வேலை இருக்குதுக்கா, காலையில் வரேன் என்று செழியன் சொல்லவும் வீட்டு வாசப்படி திறந்தே கிடக்குது. உன் பொண்டாட்டியும் இன்னும் தூங்கலை. நீ வரதும் வராததும் உன்னோட விருப்பம் என்று விட்டு காலை கட் செய்தாள் ரோஜா. செழியன் எதையோ யோசித்துவிட்டு பைக்கை கிளப்பி கொண்டு அடுத்த 10 நிமிடத்தில் வீட்டிற்கு வந்தவன் கதவை தாளிட்டு அவனின் அறைக்கு வந்தான். யாழி தூங்காமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தவள் கணவனை பார்த்ததும் வேகமாக ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு, ஏழா எதுக்கு தனியாக விட்டுட்டு போன? உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருந்தாலும் அடிச்சு ஏண்டி இப்படி பேசுறேன்னு கேட்காம ஏண்டா தனியாக விட்டுட்டு போன என்று அழுதாள். செழியனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் அப்படியே நிற்க அவனை இறுக்கமாக அணைத்து கொண்ட யாழி, நமக்கு கல்யாணமாகி உன்னை புருஷனா மட்டும்தான் நினச்சி என் கடமையை செஞ்சேன். ஆனால் இன்னைக்கு நீ வீட்டுக்கு வரலன்னதும் நான் தவிச்ச தவிப்பு எனக்கு புரிய வச்சது உன் மேலே நான் வச்சிருக்கிற காதலை. ஏதோ உணர்ச்சி வேகத்தில் பேசிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டேன்டா. என்கிட்ட கோவிச்சிட்டு போகாத. எவ்வளோ கோபம் இருந்தாலும் கூட இருந்தே காட்டு என்று அழுது கொண்டே கூறினாள். வாயாடி, உனக்கு இப்படிலாம் கூட பேச தெரியுமா? நான் உன்னை சண்டி ராணின்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, உனக்குள்ளேயும் கொஞ்சம் பொம்பளை பிள்ளைக்கு இருக்கிற குணமெல்லாம் இருக்குது என்று நக்கலாக கூறினான். இழா என்று யாழி பல்லை கடிக்க, வாயாடி, பேர் விட்டு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்று அவன் மார்பின் முடியை அவளின் தளிர் விரல்களால் நீவினாள். பேசியே கவுத்துட்டடி வாயாடி என்று அவளை கட்டிலில் படுக்க வைத்த செழியன் சட்டையை கழட்டி ஹேங்கரில் மாட்டிவிட்டு அவள் அருகில் வந்து படுத்து அவளை பார்த்து, நாளைக்கு உன் அண்ணன் தம்பி 2 பேருக்கும் தாலி பிரித்து கோக்குறாங்களாம். உன் அப்பா பெரியப்பான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கிறதால வர முடியாது, இன்னொரு நாள் வரோன்னு சொல்லிட்டேன் என்றான். பரவாயில்லையா, நீ வேலையை பாரு, நான் எங்கள் வீட்டுக்கு வீடியோ கால் பண்ணி அங்கே நடக்கிறத பார்த்துப்பேன் என்று யாழி புன்னகையுடன் சொல்லவும், வாயாடி, உன்னால் மட்டும் இப்படி எல்லாத்தையும் சாதாரணமாக எடுத்துக்க முடியுதோ என்று அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்தவன், நாளை மறுநாள் பக்கத்து ஊரில் இருக்கிற காலேஜில் வாத்தியார் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்களாம். நீ வீட்டில் தானே இருக்க, அதை போய் என்னான்னு பார்க்குறியா? நீ படித்த படிப்பு வீணாக போகக்கூடாது என்று செழியன் சொல்லவும், போகலாம், ஆனால் என்கிட்ட எந்த சர்டிஃபிகேட்டும் இல்லையே, எல்லாமே வீட்டில் தான் இருக்குது என்றாள் யாழி. உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோனில் அனுப்ப சொல்லு. வேலை தரேன்னு சொல்லிட்டா நான் போய் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா 2 பேரும் கூட போய் வாங்கிட்டு வந்துடலாம் என்றான் செழியன். சரி இழா,
இப்போ எனக்கு தூக்கம் வருது, தூங்கலாம் என்று அவன் நெஞ்சில் தலை வைத்து கண்ணை மூடிக்கொள்ள செழியனும் அவளை அணைத்து கொண்டு நிம்மதியாக கண்ணை மூடினான். பாப்பா, இன்னும் என்ன செய்யணும்? 8 மணி ஆக போகுது. 8:30க்கு படைக்கணும்னு அம்மா சொன்னாங்க. அதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருந்தானே என்று வந்தனாவிடம் கேட்டார் கமலா. வானொலியிலிருந்து பஜ்ஜியை எடுத்து கொண்டிருந்த வந்தனா கமலாவை பார்த்து, அக்கா, பஜ்ஜி போட்டு முடிச்சிட்டா அவ்வளவுதான். இதெல்லாம் பூஜை அறைக்கு முன்னாடி எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் வாழைக்காய் துண்டு தான் இருக்குது. நான் 10 நிமிஷத்தில் போட்டு முடிச்சிருவேன். நீங்கள், அம்மா, அவர் மற்றவங்களையும் கூட்டிட்டு வாங்க என்றாள். சரி பாப்பா என்று விட்டு கமலா அங்கிருந்து செல்ல வந்தனா வாழைக்காய் துண்டை மசாலாவில் போட்டு எடுத்து எண்ணெயில் போட்டு அடுப்பை சன்னமாக வைத்துவிட்டு சமைத்ததையெல்லாம் எடுத்து வந்து பூஜை அறையின் முன்பு வைத்தாள். அந்த லாவெண்டர் கலர் பட்டுப்புடவையை அழகாக கட்டி தலையை தளர பின்னி தலை நிறைய மல்லிகைப்பூ தொங்க முகத்தில் வேர்வை வழிய அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி ஆடி வேலை பார்த்து கொண்டிருந்த மனைவியை கண்ணாலேயே கற்பழித்தபடி வந்து சோஃபாவில் அமர்ந்தான் யுவா. வந்தனா வேலையில் கவனமாக இருந்தாலும் அவனின் துளைக்கும் பார்வையை அவள் உடல் உணர்ந்து உச்சி முதல் பாதம் வரை ஒருவித சிலிர்ப்பை கொடுத்தது. அந்த உணர்விற்கு பெயர் தெரியாமல் தவித்தவள் வேலையில் கவனத்தை செலுத்தினாள். 8:30 மணிக்கு அனைவரும் பூஜை அறையின் முன்பு நிற்க, வந்தனா, ஆரம்பி என்று கஷ்டப்பட்டு கோர்வையாக பேசினார் காந்திமதி. அம்மா, தம் கட்டி பேசாதீங்க. உங்க இதயம் ரொம்ப பலவீனமா இருக்குது. நீங்க தம் கட்டி பேசினா ரொம்ப ஆபத்து. எனக்காக இனி அப்படி பேசாதீங்க ப்ளீஸ் என்று வந்தனா கண்ணை சுருக்கி கெஞ்ச, சிரித்த காந்திமதி, இனி பேசல என்று திக்கியபடி கூறினார். இப்படியே பேசுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் சரளமாக பேச ஆரம்பிச்சிடுவீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி படைக்கவா அம்மா? இல்லை நீங்கள் சொல்கிறீங்களா என்று வந்தனா கேட்க, உனக்கு தெரிஞ்ச மாதிரியே பட வந்தனா என்று காந்திமதி சொல்லவும் தலையாட்டி விட்டு புடவை முந்தானையை எடுத்து இடுப்பில் சொருகி பத்தியை பற்ற வைத்து அதை சாமி படத்தின் முன்பு காட்டிய பின் வீட்டின் அனைத்து மூலையிலும் காட்டிவிட்டு வந்து வாழைப்பழத்தில் அதை சொருகி சாம்பிராணி பொருத்திவிட்டு பின் கற்பூரம் பற்ற வைத்து அனைவருக்கும் தீபாராதனை காட்டினாள். அனைவரும் ஆரத்தி எடுத்துக்கொள்ள அவள் நெற்றியிலும் நெற்றி வகிட்டிலும் குங்குமம் வைத்துவிட்டு தானும் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டான் யுவா. அவன் செய்கையில் காரணமே இல்லாமல் அவள் முகம் சிவக்க பெரியவர்களும் அவனின் ஆட்களும் இருவரையும் பார்த்து முகம் மலர பின் காகத்திற்கு சாப்பாடு வைத்து விட்டு வந்து அனைவரையும் உட்கார வைத்து அவளை பரிமாற அனைவரும் மனநிறைவுடன் சாப்பிட்டு செல்ல அந்த இலையெல்லாம் எடுத்து வந்து வெளியில் ஓரமாக வைத்துவிட்டு மீதி இருந்த வேலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க அவள் அருகில் வந்த யுவா, ரது, நீ இன்னும் சாப்பிடவே இல்லை. நீயும் உட்காந்து சாப்பிட்டு வா, நாம் வெளியில் போகலாம் என்றான். இல்லை, நான் எங்கேயும் வரல என்று வந்தனா சொல்லவும், நாம் வெளியே போகிறோம், அவ்வளவுதான், சீக்கிரம் சாப்பிடு என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான் யுவா. வந்தனாவுக்கு கடுப்பாக இருக்க, ச்சே, இன்னைக்கு அப்பா ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னார். இவன் எங்கேயாவது போனால் தனியாக ஃப்ரீயாக பேசலாம்னு இருந்தேன். இவன் என்னன்னா என் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இப்போ யார் வெளியே போகலான்னு அழுதா? எல்லாம் நேரம். ச்சே, அப்போது இன்னைக்கு அப்பா கிட்ட பேசவே முடியாது போல. எப்படியாவது இந்த கல்யாண விஷயத்த அப்பாட்ட சொல்லணும்னு நினச்சா நேரமும் இவனோட சேர்ந்து சதி பண்ணுது என்று மனதில் புலம்பியபடி சாப்பிட ஆரம்பித்தாள். சில நிமிடங்களில் அவள் சாப்பிட்டு முடித்து வெளியில் வரவும் அவளை அழைத்து கொண்டு பிரபல நகைக்கடை வந்து சேர்ந்தான். இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம் என்று வந்தனா எரிச்சலாக கேட்க, உலகத்திலேயே நகைக்கடையை பார்த்து எரிச்சலாகிற ஒரே பொண்ணு நீயா தான் இருப்ப என்று கிண்டலாக கூறிய யுவா, நகைக்கடைக்கு காய்கறி வாங்குவா வருவோம், நகை எடுக்க தான் வந்திருக்கோம், வா என்று அவள் கையை பிடித்து உள்ளே அழைத்து வந்தான். எனக்கு எதுவும் வேண்டாம், வாங்க, நாம் வீட்டுக்கே போகலாம். உங்களுக்கு வேலை இல்லையா? இப்படி என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கீங்க என்று கடுப்பாக கேட்டாள் வந்தனா. வேலை இருக்குது தான், ஆனால் என் பொண்டாட்டியை விட அந்த வேலை முக்கியம் கிடையாது. உனக்கு செய்ய வேண்டிய கடமையை முடிச்சுட்டு என் வேலையை போய் நான் பார்த்துக்கிறேன் என்று அவளை சேரில் அமர வைத்தவன் அங்கிருந்த பணிப்பெண்ணை பார்த்து, சிம்பிளான தங்க செயின் 3 சவரனில் காட்டுங்க என்று சொல்லவும், ஷியோர் சார், நீங்களும் உட்காருங்க என்று பணிவாக கூறிய அந்த பெண் நிறைய மாடல் செயின் அடங்கிய பெட்டியை எடுத்து வர அதிலிருந்து மிகவும் லகுவான செயின் ஒன்றை தேர்ந்தெடுத்த யுவா மனைவியிடம் அதை காட்டி, உனக்கு ஓகேவா என்று கேட்டான். அந்த செயினை பார்த்த வந்தனா அதை வாங்கி தொட்டு பார்த்து அழகாய் புன்னகைத்தாள். ஓகே என்று தலையசைத்தாள். அப்பாடி, இப்போதான் சிரிச்சிருக்க, இப்படியே எப்பவும் சிரிச்சிட்டே இரு என்று புன்னகையுடன் கூறிய யுவா பணிப்பெண்ணை பார்த்து, மெட்டி காட்டுங்க, தங்கத்திலேயே என்று சொல்லவும், தீரன்,
எனக்கு வெளியில தான் வேணும் என்று வேகமாக கூறினாள் வந்தனா. ஏன்? தீரன், மெட்டி அழகுக்காக போடுறதில்ல, அது ஒரு சம்பிரதாயம். கல்யாண பொண்ணுங்க மெட்டி போடுறது அவங்க கர்ப்பப்பை நரம்புல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நான் படிச்சிருக்கேன். அதனால நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி வெள்ளியிலேயே வாங்குங்க என்றாள் வந்தனா. அழகாய் புன்னகைத்த யுவா பணிப்பெண்ணை பார்த்து, வெள்ளியிலேயே காட்டுங்க என்றான். பணிப்பெண்ணும் புன்னகையுடன் அவர்களுக்கு மெட்டியை காட்ட அதிலிருந்து வந்தனாவே 2 ஜோடியை சூஸ் செய்து எடுத்து வைத்தவள் தனியாக வளையம் போல் எவ்வித டிசைனும் இல்லாத மெட்டியை எடுத்து வைத்தாள். இது எதுக்கு? ஆல்ரெடி 3 ஜோடி 6 விரலுக்கு எடுத்து வச்சிருக்க, இந்த டிசைனில் எதுக்கு எடுத்த என்று யுவா கேட்க, எதுவும் கேட்காம பில் போடுங்க, எனக்கு தலை வலிக்குது, வீட்டுக்கு போகலாம் என்றாள் வந்தனா. யுவாவும் பில் போட்டு அதை வாங்கி கொண்டு மனைவியை காருக்குள் உட்கார சொல்லிவிட்டு காரை ஸ்டார்ட் செய்து பாதி வழியிலேயே நிறுத்த, அவன் பின்னால் அவனின் பாதுகாப்பிற்காக வந்த ஆட்களும் காரை நிறுத்த, சுற்றி முற்றி பார்த்த யுவா போனை எடுத்து முருகனுக்கு பின்தொடர வேண்டாம் என்று மெசேஜ் அனுப்பிவிட்டு அங்கிருந்த காட்டு வழியில் காரை செலுத்தினான். தீரா, எங்க போற? இந்த வழியில போறதுக்காக தான் காரை ஸ்டாப் பண்ணியா? இங்க என்ன இருக்குது என்று வந்தனா கேள்வி மேல் கேள்வி கேட்க, காட்டின் நடுப்பகுதிக்கு வந்து காரை நிறுத்திய யுவா, உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு தோணுச்சு, அதான் மனுஷங்களே வராத இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வந்தேன். பயந்துக்காத, இந்த இடம் சேஃப் தான் என்று விட்டு டேஷ்போர்டில் இருந்த கவரை எடுத்தான். பயந்துக்காதான்னு சொல்றது ஈரன், இந்த இடம் இருட்டா இருக்கிறத பார்த்தாலே பயம்தான் வருது. எப்படி காலையில் டைம்ல இந்த இடம் இவ்வளவு இருட்டா இருக்குது என்று பயந்து போய் கேட்டாள் வந்தனா. அவளை தூக்கியபடி காரிலிருந்து இறக்கி பின்னால் சீட்டில் வந்து அமர்ந்த யுவா, ரது, சுத்திலும் மரம் இருக்கிறதால எல்லா நேரமும் இங்கே இருட்டாதான் இருக்கும் என்றவன் அவள் காலை தூக்கி தன் மடிமேல் வைத்து மெட்டியை அணிவித்து விட்டான். அதில் அவனையே பார்த்தாள் வந்தனா. இப்பதான் உன்னோட காலை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்று விட்டு செயினை எடுத்து அவள் கழுத்தில் போட்டு விட்டவன், இந்த செயினை எப்பவும் நீ கழட்டவே கூடாது, நம்ம உறவுக்கு அடையாளம் இந்த செயின் தான் என்று அழுத்தமாக கூறினான். குனிந்து அந்த செயினை பார்த்தாள் வந்தனா. அதில் YR என்று எழுத்து பொறிக்கப்பட்ட டாலர் தொங்கிக் கொண்டிருந்தது. அதை தடவி பார்த்த வந்தனா புன்னகையுடன் அவனை பார்த்துவிட்டு அவன் கையில் இருந்த கவரை பிடுங்கி அதிலிருந்த மெட்டியை எடுத்து அவன் வலது கால் 2வது விரலில் போட்டுவிட்டு, இது நீங்க கல்யாணமானவன்னு காட்டும், அதனால என்னைக்கும் கழட்டவே கூடாது என்று அழுத்தமாக கூறினாள். அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்ட யுவா, ஏன் நான் கல்யாணமானவன்னு தெரியணுமா என்று கிண்டலாக கேட்டான். ஆமா, தெரிஞ்சே ஆகணும் என்று வந்தனா அவனோடு ஒட்டி அமர்ந்து கொள்ளவும் அவளின் உடல் அவனின் உடலோடு உரச இருவருக்குமே கரண்ட் ஷாக் அடித்ததை போல இருந்தது. வந்தனாவை தூக்கி பக்கத்தில் அமர வைத்த யுவா அவள் மேல் அமர்ந்து அவனுக்கு வாகாக அவளின் உடையை களைந்துவிட்டு அவளுடன் கூடினான். ஆ தீரன் என்று அவன் நெஞ்சில் கையை வைத்து பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டு அவனுக்கு இசைந்து கொடுத்தாள் வந்தனா. அவ்வளவுதாண்டி, பொறுத்துக்கோ என்று சொல்லியபடி அமர்ந்தபடி அவளை ஆண்டான். அவன் மேல் காதல் இருக்கிறதா இல்லையா என்று அவளுக்கு புரியாமல் கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு கணவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். அத்தியாயம் 162. தீ தீ எழுந்திரு, டைம் ஆச்சு, பாட்டி கால் பண்ணாங்க, எழுந்திருடி என்று தீக்ஷண்யாவை கத்தாத குறையாக இதோடு 10வது முறை எழுப்பினான் சக்தி. அத்தான் போடா, என்னால் எழுந்துக்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது என்று தீக்ஷண்யா கண்ணை திறந்து அவனை பார்த்து பாவமாக கூறினாள். தீ விளையாடிட்டு இருக்காத, கீழே ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் 1 மணி நேரத்தில் நாம் கீழே போகலன்னா அவ்வளோதான், எல்லாரும் ஏதோதோ கற்பனை குதிரையை ஓட்ட விட்டுருவாங்க. மாமுங்க ஒரு பக்கம் கால் பண்ணி திட்டுறாங்க, உனக்கு உடம்பு சரியில்லை தலைவலின்னு போய் சொல்லி அவங்கள சமாளிச்சிருக்கேன், எழுந்திரு தீ என்று கத்தினான் சக்தி. நான் தான் எழுந்துட்டேன்ல, சும்மா கத்தாதாத்தான், விடிய விடிய போட்டு புரட்டி எடுத்துட்டு இப்போ எழுந்து போய் ரெடி ஆகணும்னு சொன்னால் என்னால் எப்படி முடியும்? ஒரு இடம் விடாமல் உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, நீ மனுஷனா இல்லை இரும்பான்னு தெரியல என்று அவனை முறைத்து பார்த்தபடி கூறினாள் தீக்ஷண்யா. சாரி தீ என்று சக்தி அப்பாவியாக மன்னிப்பு கேட்க மனைவி அவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அத்தான், நீ இப்படி லகுவாக இருக்கிறதுக்கு பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா, இனிமே இந்த மாதிரியே இரு என்றாள் சிரித்து கொண்டே. நீ என்னை கோவப்படுத்தி பார்க்காம எனக்கு ஏத்தவ மாதிரி நடந்துட்டா நான் இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கேன். சரி, போய் குளிச்சுட்டு வாத்தி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் வீட்டில இருந்து எல்லாரும் வந்துடுவாங்க என்றான் சக்தி.
ஐ, அம்மா அப்பா வராங்களா? சிபியூ, தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி, இன்னைக்கு நான் எல்லார்ட்டையும் ஜாலியாக இருக்க போகிறேன். இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாத்தான்? முக்கியமான விஷயத்தை தவிர தேவையில்லாமல் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று போர்வையோடு எழுந்து குளியலறைக்குள் சென்று விட்டாள். அவளையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த சக்தி அவள் குளியலறைக்குள் புகுந்து கொண்டதும் தலையில் அடித்துக்கொண்டு, அது எப்படி தான் பொண்ணுங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவை பற்றி பேசின உடனே சொங்கி போயிருந்தா கூட ஃபுல் எனர்ஜி வருதுன்னு தெரியல. கடைசியில் உன்னை பைத்தியமாக்கிட்டு போயிட்டாடா சக்தி. இனிமே இவகிட்ட இருந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். 4 வயசில் அவகிட்ட லகுவாக இருக்கக்கூடாதுன்னு தான் அவளை கண்டித்து என்னை நானே மாற்றிக்கிட்டேன். ஆனால் இப்போது மறுபடியும் இவளோட இருக்கும்போது லகுத்தன்மை வந்துடுச்சு. இனி இவகிட்ட இறுகி போய் இருக்கவே முடியாது. எத்தனை நாளைக்கு இவகிட்ட நான் இறுகி போயே இருக்கிறது? அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம். எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுறவளுக்கு நாமளும் கொஞ்சம் குணத்தை மாற்றிக்கிறது தப்பு இல்லை. தனக்குள் நினைத்து கொண்டவன் அறையை சுற்றி இருந்த ஆடைகளையெல்லாம் பொறுக்கி கட்டிலில் போட்டு பெட்டின் விரிப்பை விலக்கிவிட்டான். அதற்குள் தீக்ஷண்யா குளியலறையிலிருந்து வெளியில் வரவும் திரும்பி அவளை பார்த்தவனுக்கு மூச்சு முட்டியது. தலையில் துண்டு கட்டி பிளவுஸ் பாவாடையோடு இருந்தவள் அவனை முறைத்து பார்த்து, எல்லாம் எடுத்து வச்சிங்களே, இன்னொரு துண்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சாதான் என்ன என்று கோபமாக கேட்டாள். எதுக்குடி இன்னொரு துண்டு என்று சக்தி புரியாமல் கேட்க, என் தலையை துவட்டியே அந்த துண்டு ஈரமாயிடுச்சு, அப்புறம் எப்படி நான் உடம்பு துடைக்க என்று சிலுப்பிக் கொண்டவள் கண்ணாடி முன் போய் நிற்க அவள் பின்னால் வந்து அவளோடு நெருங்கி நின்றான் சக்தி. அவனை கண்ணாடி வழியாக பார்த்தவள், அதான் ப்ளீஸ்டா, என்னால் முடியல, விட்டுடு, இன்னொரு முறை என்னால் குளிக்க முடியாது, டைம் ஆகுதுன்னு சொன்னல, போய் குளிச்சுட்டு வா என்றாள் பாவமாக. தலையை அழுந்த கோதிய சக்தி, குளிச்சுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன்டி என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு அழுக்கு துணியை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொள்ள பெருமூச்சு விட்ட தீக்ஷண்யா, நல்ல வேளை இன்னைக்கு வீக் ஆஃப், இல்லைன்னா ஆஃபீஸ் போகணும்னு சொல்லி அத்தாங்கிட்ட திட்டு வாங்கியிருப்பேன். அதையும் தாண்டி ஏன் ரொம்ப உடம்பெல்லாம் வலிக்குது, முறைன்னா இப்படியா இருக்கும், ஹாட் வாட்டரில் குளிச்சும் அசதியாகவே இருக்குது என்றபடி கபோர்டிலிருந்து மெத்தை விரிப்பை எடுத்து போட்டவள் பெட்டில் அமர்ந்து, புடவையை வேற எங்கே வச்சாருன்னு தெரியல, ஏற்கனவே உடம்பெல்லாம் வலிக்குது, இதில் இந்த ஆரி ஒர்க் பண்ண ஜாக்கெட் எடுத்து வச்சிருக்காரு, இன்னும் இவர் குளிச்சு வந்து புடவை எடுத்து கொடுத்து நான் புடவை கட்டி, சோ அப்பா நினைக்கவே கண்ணை கட்டுது என்று சோர்வாக பெட்டில் படுத்தாள். சக்தி சில நிமிடங்களில் குளித்து முடித்து வெள்ளை வேஷ்டி நாவல் கலர் சட்டை அணிந்து குளியலறையிலிருந்து வெளியில் வரவும் தீக்ஷண்யா தூங்கியே இருந்தாள். அவள் அருகில் வந்த சக்தி அவளை கவலையாக பார்த்து, சக்தி ரொம்ப படிச்சிட்ட போல, பாவம்டா, ரொம்ப டயர்டாக இருக்கிறா, 20 வருஷ காதலையும் ஒரே நைட்டில் காட்டி அவளை புரட்டி எடுத்துட்ட என்று மனதிலேயே தன்னை திட்டிக் கொண்டவன் தீ என்று அவள் தோளில் கையை வைத்தான். அத்தான் விடுறா, வலிக்குது என்று தீக்ஷண்யா தூக்கத்திலேயே முனக, தீ சாரிடி, எழுந்துரு, டைம் ஆச்சு என்று அவளிடம் கவலையாக கூறினான் சக்தி. அதில் கண்ணை திறந்து அவனை பார்த்து அழகாய் சிரித்த தீக்ஷண்யா, அத்தான் செம்ம அழகா இருக்கடா, ஆனால் ஏன் முகம் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு என்று புரியாமல் கேட்டாள். அவளை இறுக்கி அணைத்து கொண்ட சக்தி, சாரிடி, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், உனக்கு ரொம்ப அசதியாக இருக்குதுல்ல என்று சோகமாக சொல்ல, அத்தான் இதுதான் காரணமா, நான் நல்லா தான் இருக்கேன், லைட்டாக டயர்டாக இருக்குது, முறையில் அதான் இப்படி இருக்குது போல, இதெல்லாம் பழகிக்கணும் அத்தான், நான் பழகிக்கிறேன், இன்றைக்கி ஆஃபீஸ் வீக் ஆஃப், ஃபுல் டே வீட்டில் தான் இருக்க போகிறேன், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும், இதுக்கு ஏன் முகத்தை இப்படி வச்சிட்ருக்க, சிரிக்க தான் மாட்டேன், அட்லீஸ்ட் நார்மலாவது இரு என்று அவன் முதுகை தட்டி கொடுத்தாள். உனக்கு வலிக்குது தானே என்று அவளை பிரிந்து நிதானமாக கேட்டான் சக்தி. வலிக்குது தான், ஆனாலும் சுகமான வலி தான், நம்ம நைட்டு சந்தோஷமாக தானே அத்தான் இருந்தோம், அது மட்டும் நினச்சிக்கோ, இப்போது அந்த சந்தோஷத்தோட புடவையை கட்டிவிடு, என்னால் முடியல என்று பாவமாக கூறினாள். அதை கேட்டு சக்தியின் மனம் லகுவாக அவள் கையை பிடித்து நிற்க வைத்தவன் கபோர்டை திறந்து அதிலிருந்த லாக்கரை திறந்து புடவையையும் நகை பெட்டியையும் எடுத்து பெட்டில் வைத்து அவளை பார்த்து, தீ ப்ளவுஸ் ஓகேயா இல்லை லூஸாக இருக்குதா என்று கேட்க, பர்ஃபெக்டாக தான், ஆனால் ஓவர் கிராண்டாக இருக்குது, ஆரி ஒர்க் பண்ணதுனால குத்துது என்று தீக்ஷண்யா சொல்லவும், இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தீ, இது நம்ம கல்யாணத்துக்காக நான் பார்த்து பார்த்து டிசைன் பண்ணின புடவை என்று சொல்லவும், சரியா தான் கட்டிவிடு என்று சோர்வில் அவன் சொன்னதை முழுதாக காதில் வாங்கவில்லை தீக்ஷண்யா. என்று அந்த நாவல் பழ காப்பர் சருகி வைத்த புடவையை அழகாக கட்டிவிட்டவன் அவள் காலடியில் அமர்ந்து புடவையின் மடிப்பை எடுத்து விட்டான். அத்தான் என்ன பண்ற, எழுந்துரு என்று தீக்ஷண்யா பின்னால் நகர, தீ
நீ என்னோட சரி பாதி. இந்த மாதிரி என்கிட்ட சங்கடப்படாத. உன்னோட தேவையை பூர்த்தி பண்ணி வைக்கிறது தான் என்னோட கடமை. காமத்தில் மட்டுமில்ல, உன் சோகம், துக்கம், வலி, சந்தோஷம் எல்லாத்துலேயும் சம பங்கு எடுத்துக்க தான் நான் இருக்கேன். இப்போ நான் ஒன்றும் உன் காலில் விழுவலை. அப்படியே விழுந்தாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை. என் பொண்டாட்டி காலில் தானே விழுறேன் என்று அவளை அழுத்தமாக பார்த்து சொன்னவன் அவள் புடவை மடிப்பை சரி செய்துவிட்டு எழுந்து நின்றான். தீக்ஷண்யா மலர்ந்த புன்னகையுடன் அவனை பார்க்க அவள் தோளில் இருந்த புடவை மாறாப்பையும் அழகாக ப்ளீட்ஸ் எடுத்து பின் குத்தி விட்டவனுக்கு வேர்த்தது. தீக்ஷண்யாவும் கணவனின் தொடுதலிலும் அருகாமையிலும் கண்ணை மூடி ரசித்தாள். நேரமாவதை உணர்ந்த சக்தி அவளை விட்டு பிரிந்து தீ என்று அழைத்து அவளை நடப்பிற்கு கொண்டு வந்தவன் அவளை பார்த்து, தீ, எனக்கு டிசைனர் ஜடை பின்ன வராது. இன்னைக்கு ஸ்பெஷல் டே. நீ ரொம்ப அழகாக தெரியணும். ஸோ யுனிக்கா நீயே தலையை சீவு என்றான். சரியத்தான் என்று விட்டு ஹேர் ட்ரையரில் தலையை காய வைத்து பின் காதோறும் கொஞ்சம் முடியை எடுத்து அதை 3ஆக பிரித்து பின்னி அதை கிளிப்பில் வைத்து மறு காதோரமும் அதே போல் முடியெடுத்து ஏற்கனவே பின்னி இருந்ததுடன் இணைத்து மீதமிருந்த முடியை பின்னாமல் சிறிய ஜடவலில் அடக்கி கொண்டு முகத்தை பவுடர் அடித்து புருவங்களுக்கு இடையில் சின்ன கருப்பு பொட்டும் வைத்துவிட்டு திரும்பி கணவனை பார்த்தாள். கையை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்த சக்தி அவளின் பார்வையின் அர்த்தம் உணர்ந்து அவள் அருகில் நெருங்கி வந்து குங்குமச் சிமிழி எடுத்து அவள் நெற்றி வகுட்டிலும் நெற்றியிலும் வைத்துவிட கண்ணை மூடி ஏற்றுக்கொண்ட தீக்ஷண்யாவுக்கு திருமண நாளில் ஏற்பட்ட சிலிர்ப்பு போலவே இப்போதும் அதே உணர்வை உணர்ந்தாள். தீ என்று அழைக்கவும் கண்ணை திறந்து அவனை பார்த்து கன்னம் குழி விழ அழகாக சிரித்தவள் அவனின் கையிலிருந்த குங்குமத்தை வாங்கி அதை நடுவிரலால் எடுத்து கணவனின் நெற்றியிலும் வைத்து விட்டாள். சக்தி அமைதியாக அதை ஏற்றுக்கொள்ள, கிளம்பலாமாத்தான் என்று தீக்ஷண்யா கேட்கவும், 1 minute என்று விட்டு பெட்டியிலிருந்த நகையை எடுத்து வந்து அவள் கழுத்தில் அணிவித்து விட்டவன் பின் கபோர்டிலிருந்து ஒரு பாக்ஸை எடுத்துக்கொண்டான். தீக்ஷண்யா தன்னையே ஒருமுறை கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். கோல்டன் நிற பிளவுஸ் நாவல் பழ நிற புடவைக்கு இடுப்பாக இருக்க கழுத்தில் மஞ்சள் கயிறு, அத்துடன் அவன் 6 வருடத்திற்கு முன்னால் அணிவித்துவிட்ட செயினும் கழுத்தை ஒட்டி இப்போது அணிவித்துவிட்ட வைர அட்டிகையும் அவளின் அழகை தூக்கி காட்டவும் தன்னைத்தானே ரசித்தவள் பின் அங்கிருந்த வைர வளையல்களையும் எடுத்து போட்டுக்கொண்டு காதோடு ஒட்டி இருந்த வைரத்தோடை கழட்ட கையை கொண்டு செல்ல அவளை கவனித்து கொண்டிருந்த சக்தி, தீ, அது நல்லாத்தான் இருக்குது, தோட கழட்டாத என்று வேகமாக சொல்லவும் திரும்பி அவனை பார்த்தாள். நிஜமா நல்லா இருக்குதுடி என்று சக்தி சொல்லவும், அதான் காதை ஒட்டி இருக்குது, கொஞ்சம் லைட்டாக தொங்குற மாதிரி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் என்று தீக்ஷண்யா கண்ணை சுருக்கி சொல்லவும், சரி அப்போ அந்த அட்டிகையோட செட்டையே போட்டுக்கோ என்றான் சக்தி. தேங்க்ஸ் அத்தான், சும்மா சொல்லக்கூடாது, உன்னோட செலெக்ஷனும் சூப்பர் என்றவள் அந்த வைர ஜிமிக்கியை போட்டுக்கொண்டாள். போலாமா என்று சக்தி கையை நீட்ட அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட தீக்ஷண்யா மறு கையில் புடவை முந்தானையை பிடித்து கொள்ள அவள் கையை பிடித்து மெதுவாக நடந்து ஹாலுக்கு வந்தார்கள். இருவரையும் பார்த்து குடும்பத்தார் அனைவரும் ரசித்தாலும் அவர்கள் அந்யோன்யமாக இருப்பதுதான் மன நிறைவை கொடுத்தது. அதுவும் சந்தோஷ் மோகனாதான் வெகுவாக சந்தோஷப்பட்டனர். காரணம், கட்டாயத்தால் நடந்த கல்யாணம். இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை அழித்துக் கொள்வார்களோ என்று பயந்து போயிருந்தனர் அல்லவா. சாய்ராதான் தீக்ஷண்யாவை கடுப்பாக பார்த்து வைத்தாள். எப்போதும் போல அவளின் புடவையிலிருந்து அவள் அணிந்திருந்த மெட்டி வரை உன்னிப்பாக பார்த்தவளுக்கு எரிச்சலாக இருந்தது. ச்சே, அவ சாதாரண காப்பர் புடவை தான் கட்டியிருக்கா, நான் தங்க ஜரிய புடவை கட்டியிருக்கேன், ஆனாலும் இவ தான் அழகா இருக்கா என்று மனதிலேயே பொறுமினாள். சக்தி, ஃப்ரிட்ஜில் பூ இருக்குது, எடுத்து வந்து உன் பொண்டாட்டிக்கு வச்சு விடு என்று சரோ சொல்லவும், என்று சக்தி அங்கிருந்து நகர, அப்பா அம்மா என்று ஓடி வந்து அவர்களை ஒட்டுக்காக அணைத்து கொண்டாள் தீக்ஷண்யா. சந்தோஷ் கண் கலங்க அவள் தலையை மென்மையாக தடவி கொடுக்க, தீக்ஷி அமைதியா நில்லு, புடவையை கலைச்சிக்காத என்று நமி அதட்டவும் அவர்களிடமிருந்து பிரிந்து அவரை முறைத்து பார்த்தவள், ஆசையா வந்து கட்டிப்பிடிச்சா திட்டுற போமா என்று முறுக்கி கொண்டு கண்ணன் அருகில் வந்தவள், தாத்தா எங்க சிபியூ, சித்தி, சித்தப்பா, பாட்டி யாரையும் காணோம் என்று கேட்டாள். நமி சிரித்து கொள்ள, பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல தீக்ஷி, அதான் சித்தி பாட்டியை பார்த்துக்கிறா, யாத்ரா கேஸ் விஷயமா ஹைதராபாத் போயிருக்கான், உன் சித்தப்பனுக்கும் வேலை இருக்குன்னு ஆஃபீஸ் போயிட்டான் என்றார் கண்ணன். ஓ, அவங்க 3 பேரையும் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். பாட்டி எப்படி இருக்காங்க தாத்தா என்று கவலையாக கேட்டாள். நார்மல் ஃபீவர் தான் தீக்ஷி, ஃபீல் பண்ணாத, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும்
என்று கண்ணன் புன்னகையுடன் சொல்லவும், சரி என்று தீக்ஷண்யா தலையை ஆட்ட, ஜூஸ் கிளாஸ் பூவோடு வந்த சக்தி சுற்றி இருந்தவர்களை கண்டு கொள்ளாமல், தீ இந்தா இந்த ஜூஸை குடி என்று கிளாஸை அவள் கையில் திணித்துவிட்டு அவள் தலையில் மல்லிகை சரத்தை வைத்து விட்டான். தீக்ஷண்யாவுக்குமே பசி எடுக்கவும் கடகடவென ஜூஸை குடித்து முடித்தாள். அத்தை, விரதம் இருக்கணும்னு சொன்னீங்க, இவ என்னன்னா ஜூஸை குடிச்சிட்டா? நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க என்று சாய்ரா மோகனாவிடம் கடுப்பாக கேட்க, மாயவன், தினேஷ், அகில் மூவருக்கும் சாய்ரா பேசியது கடுப்பை கொடுக்கவும் சந்தோஷ் முகத்தை கவலையாக பார்த்தனர். சந்தோஷ், நமி, கண்ணன் மூவரும் கண்கள் கலங்க சக்தியை பார்க்க, தீக்ஷி விரதம் இருக்கணும், நீ எதுக்கு வேகமா ஜூஸை குடிச்ச என்று மோகனா கோபமாகவே கேட்டார். அத்தை என்று தீக்ஷண்யா திக்கென்றவரை பார்க்க சாகித்யா மனைவியை முறைத்து பார்த்தான். தீக்ஷி, இது உன் புருஷனுக்காக செய்கிற சடங்கு. ஒரு நேரம் சாப்பிடாம இருந்தா என்ன ஆயிடப்போகுது? நான் தடுக்க வரதுக்குள்ள படப்படன்னு குடிச்சு முடிச்சிட்ட என்று மோகனா சலிப்பாக சொல்லவும் தீக்ஷண்யா கண் கலங்க அனைவருக்கும் மோகனாவின் வருத்தம் புரிய, மோகனா விடு, தெரியாம தானே பண்ணினா என்றார் சரு. அத்தை, இருந்தாலும் என்று மோகனா ஆரம்பிக்கும் போதே, மாம், என் பெண்டாட்டி தான் ஜூஸ் குடிச்சா, நான் இன்னும் சாப்பிடாம தான் இருக்கேன். ஸோ நான் விரதம் இருந்துக்கிறேன். அவள் என்னோட சரி பாதி தானே. இப்போ அவள் சாப்பிடாம இருக்கிறதுக்கு பதிலாக நான் சாப்பிடாம சடங்க முடிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே இந்த பேச்சை வளர்த்தாதீங்க டேட் என்று முடித்தான் சக்தி. அனைவரும் அவனை அதிர்ச்சி கலந்த சந்தோஷத்துடன் பார்க்க, தீக்ஷண்யா புன்னகையுடன் கணவனை பார்க்க, சாய்ரா எரிச்சலாக அதையெல்லாம் பார்த்தாள். அதான் உன் பையன் சொல்லிட்டான்ல, போங்க 3 பேரும் சடங்கு ஆரம்பிங்க என்று தினேஷ் மகனை முறைத்தபடி கூறினார். சக்தி அவரை கண்டு கொள்ளவே இல்லை. அப்போது சன்வி கணவனுடன் வந்தாள். அவர்களை கவனித்து, வா சன்வி, வாங்க மாமா என்று சக்தி அழைக்க அவனை முறைத்து பார்த்த விஸ்வா, ஏண்டா நான் என்ன உன்னை கொலை பண்ணவா வந்திருக்கேன்? ஆனாலும் உன் செக்யூரிட்டி ஓவரா பண்ணுறாங்கடா. நல்ல வேளை விக்ராந்தை கூட்டிகிட்டு வரல, அவனோட வந்திருந்தா அவனையும் விடாமல் செக் பண்ணியிருப்பாங்க போல என்றான் கோபமாக. அவனுக்கு கோபம்தான், பின்ன ஆடையெல்லாம் நீக்கி அவனை செக் செய்து பார்த்ததில் அசிங்கமாக உணர்ந்தான். உனக்குமா விஸ்வா என்று கண்ணன், சந்தோஷ் சிரித்து கொண்டே கேட்கவும் அவர்களை பார்த்தவன், புரியல, உனக்குமானா அப்போ என்று விஸ்வமித்ரன் யோசனையாக நிறுத்தினான். நீ யோசிக்கிறது சரிதான், என் பெண்டாட்டியை கூட விட்டு வைக்கல, 1/2 மணி நேரம் கழிச்சு தான் அவன் உள்ளவே வந்தோம் என்றார் சந்தோஷ். இவன் சும்மாவா விட்டீங்க என்று விஸ்வா கோபமாக கேட்க, சன்வி அமைதியாக இருந்தாள். ஏனோ அவளுக்குமே சொந்த வீட்டில் இப்படி வரவேற்பது கவலையாக இருந்தது. இருந்தும் அண்ணனின் உயரம் அறிந்து அமைதியாக போனாள். மாமா, என்னோட பாதுகாப்புக்காக நான் இவ்வளவு செக்யூரிட்டி ஃபோர்ஸை போடல, வீட்டில் இருக்கிறவங்களுக்காகத்தான். நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்க, ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி சூழ்நிலை இருக்காது. உங்களையோ இல்ல சன்வியையோ துருப்பு சீட்டா வச்சு எவனாவது காய் நகர்த்தினா என்ன பண்றது? எல்லாத்துக்குமே அலர்ட்டா இருக்கணும். உங்களை அசிங்கப்படுத்தின மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ரியலி சாரி என்றான் சக்தி. நானும் என் சைட்லேருந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸை கொஞ்சம் டைட் பண்ணியிருக்கேன் மாமா, அதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. சக்தி சொல்கிற மாதிரி காலமும் சூழ்நிலையும் ஒரே மாதிரி இருக்காது, அதான் என்றான் சாகித்யா. அதை கேட்டு கோபத்தை குறைத்த விஸ்வமித்ரன், புரியுதுடா, ஆனால் வீட்டு மாப்பிள்ளையே இப்படி வரவேற்கிறதெல்லாம் நியாயமே இல்லை சொல்லிட்டேன். ஆமாம், எங்கே என்னோட சகலை என்று அனைவரையும் பார்க்க, அவங்க வரல விஸ்வா என்றார் மாயவன். ஏன் மாமா என்று சன்வியின் முகத்தை பார்த்தான் விஸ்வா. அவளோ சோகமாக நின்றிருக்க, செழியனுக்கு ஏதோ பஞ்சாயத்து இருக்கிறதா சொன்னான், நானும் வற்புறுத்தல என்றார் மாயவன். இதுக்கு தான் இந்த பட்டிக்காட்டு பரதேசிக்கு என் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டான்னு சொன்னேன், யாரு கேட்டீங்க என்று சக்தி கத்த, சக்தி என்று அவனை விட கோபமாக கர்ஜித்தார் தினேஷ். விஸ்வா அமைதியாகிவிட, இங்க பாரு செழியன் இந்த வீட்டு மாப்பிள்ள, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கான மரியாதையை நீ கொடுத்தே ஆகணும். அவனை மரியாதை இல்லாமல் பேசின, அது உன் அக்காவை அவமரியாதையாக நடத்துறதுக்கு சமம், புரிஞ்சுக்கோ என்று பல்லை கடித்து வார்த்தையை துப்பினார். சக்தி அவரை முறைத்து பார்த்தபடியே நிற்க நிலைமையை சரி செய்ய, சரி சரி நேரமாவது, 4 பேரும் வந்து உட்காருங்க, ஆரம்பிக்கலாம் என்றார் சரு. பூஜை அறையின் வெளியில் ஓர் ஆள் தூங்கும் அளவிற்கு சோஃபாவில் சாகித்யா, சாய்ரா, அடுத்து சக்தி, தீக்ஷண்யா என்று அமர்ந்தனர்.